நாகர்கோவிலில் இஎம்ஐ மூலம் செல்போன் வாங்க வரும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி அவர்களுக்கு தெரியாமல் சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஐபோன்களை வாங்கி மோசடி செய்திருக்கிறார் இளைஞர் ஒருவர். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரபல செல்போன் கடைகளில் பணியாற்றியவர் 30 வயதான அருள் பிரகாஷ். அவரது ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் செல்போன் வாங்குவதற்கு இவரிடம் ஆலோசனை கேட்பது வழக்கம். தவணை முறையில் செல்போன்கள் வாங்குவது எப்படி என்பது குறித்து வாடிக்கையாளர்கள் பலரும் அருள் பிரகாஷை நாடி உள்ளனர். இது போன்று பலரும் அவரிடம் ஆலோசனை கேட்ட நிலையில் தன்னை நாடியவர்களிடம் ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி கணக்கு விவரங்களை பெற்று தவணை முறையில் செல்போன்கள் வாங்கி கொடுத்துள்ளார். முதலில் குறிப்பிட்ட தொகையை மாத தவணையாக செலுத்தி வந்தவர்களுக்கு சில மாதங்களுக்கு பிறகு ஐபோனுக்கு மாத தவணை கட்ட தவறியதாக கூறி வங்கிகளில் இருந்து அழைப்புகள் வர ஆரம்பித்தன. அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் விசாரித்த போதுதான் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. அருள் பிரகாஷிடம் செல்போன் குறித்து தகவல் கேட்டு பலர் நாடிய நிலையில் அதை வைத்து மோசடி செய்ய திட்டமிட்டுள்ளார். தனது திட்டத்தின்படி தன்னை நாடியவர்களிடம் ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி கணக்கு விவரங்கள், ஏடிஎம் கார்டு விவரங்கள் ஆகியவற்றை பெற்றுள்ளார். அனைத்து தகவல்களையும் பெற்ற பின்னர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன் என கூறி அவர்களை அனுப்பிவிடுவார். பின்னர் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களது தொலைபேசி எண்ணிற்கு வரும் ஓடிபியை பெற்றுள்ளார். இவ்வாறு தன்னை நாடியவர்களின் பெயரில் அதிக கடன் பெற்று விலை உயர்ந்த ஐபோன்களை வாங்கியுள்ளார் அருள் பிரகாஷ். அதே நேரம் வாடிக்கையாளர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்க அவர்களுக்கு விலை குறைந்த செல்போன்களை மாத தவணை முறையில் வாங்கி கொடுத்துள்ளார். இவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களின் பெயரில் 80 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று அதில் ஐபோன்களை வாங்கி விற்றுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் இது குறித்து அருள் பிரகாஷிடம் கேட்டபோது அந்த பொருட்களுக்கான இஎம்ஐ தொகையை நானே செலுத்தி விடுகிறேன் என்று சமாதானம் பேசி அனுப்பியுள்ளார். ஆனால் அவர் திடீரென வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. தாங்கள் கண்ணால் பார்க்காத ஐபோன்களுக்கு இஎம்ஐ கட்டும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குமுறுகின்றனர். அவங்க பேர்ல லாகின் பண்ணிட்டு அவங்களுக்கு ஐடி கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ எல்லாமே வாங்கிட்டு அவங்க பேர்ல ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்க கிட்ட இவங்களை வெளியே போய் சொல்லிட்டு உங்க பேர்ல இப்ப சர்வர் எடுக்க மாட்டேங்குது, 2 நாள் கழிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல லாகின் பண்ணி மொபைல் அது போக மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்துடுறாரு. இவங்க எல்லாத்துக்குமே தெரிய மாட்டேங்குது. காரணம் இதனால அப்படின்னா இவர் கொடுக்குற ஒரு நம்பர் வேற ஒரு நம்பரை கொடுத்துடுறாரு. ஐடி உங்களோட ஐடி, நம்பர் வேற ஒரு ஐடியை கொடுத்து இவர் லாகின் பண்ணி அதை எடுத்து வேற ஆட்களுக்கு வித்துடுறாரு. இவங்களுக்கு 3 மாசம் கழிச்சு பைனான்ஸ்ல இருந்து தேடி போகும்போது நம்ம பேர்ல செல்போன் எடுத்திருக்குது, நம்ம பேர்ல வேற எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்திருக்குங்கிறது தெரியுது. இது எல்லாமே தெரிஞ்சு நாங்க இப்போ மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாக வந்திருக்கிறோம். எங்களை இது ஏமாத்துறவரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல ஏமாத்திருக்காரு. இது 8ஆம் அடை பகுதியில மட்டும் இல்ல, நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த நிறைய பேரையும் ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ இவரு இங்க கூட இல்ல, இவரு இங்க எல்லாத்துலயும் ஏமாத்திட்டு எல்லாத்துலயும் காசு எடுத்துட்டு இப்போ துபாய்க்கும் போயிட்டாரு. அதனால மாவட்ட ஆட்சியர் தயவு கூர்ந்து இவரை கைது செய்து எங்களுக்கு உரிய நஷ்டஈட இவர்கிட்ட இருந்து பெற்று தரணும்னு நாங்க கேட்டுக்கொள்வோம். இப்ப இடையில ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. இப்ப ஆலக்காரில் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து மட்டும் இல்ல, இங்க நார்மல் சைடு நிறைய பேர் ஏமாத்திட்டோம். அப்போ கடன் கொஞ்சம் நிறைய ஆயிட்டு இப்போ ஆலக்காரில் பினான்ஸ்காரங்க என்கிட்ட கட்டுன்றாங்க. நான் எடுக்கவே இல்லை. ஆனா பினான்ஸ்காரங்களுக்கும் தெரியும் அவன் தான் எடுத்திருக்காங்க. எனக்கு கட்டின 6 மாச டியூவும் பினான்ஸ்காரங்க அவங்கள்ட்ட தான் போய் வாங்கினாங்க. நான் கட்டவே இல்லை. அது சாட்சி. பினான்ஸ்காரங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். அவங்க தான் கலெக்ஷன் அவங்கள்ட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்காங்க. நான் கட்டல, ஏன்னா நான் எடுக்கல. அவங்க அம்மாட்ட போய் இப்ப கேட்டா நான் செத்து போயிருவேன். நூதன கொள்ளையில் ஈடுபட்ட அருள் பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கன்னியாகுமரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர்.